இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறேன் சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ நான் பிஜி பண்ணணுமா இல்லை யூபிஎஸ்சிக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணட்டுமா? அதாவது யூஜி படிக்கிறது நல்லா தான். யூஜி உங்களுக்கு எலிஜிபிள் தான், எனி டிகிரி இருந்தாலும் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நிறைய தேவைப்படும். அதனால் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியை வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து படிக்கணும். யூபிஎஸ்சி படிக்கிறதுன்றது என்னென்னா நேரம் 6 மாதம் கோர்ஸ் நீங்கள் வந்து நேரம் கண்டிப்பாக உங்களால் முடியாது. யூபிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ்லாம் கொடுத்துக்கிறேன். அந்த என்சிஆர்டி பாடங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் படித்து தயாராகணும். அதனால் வந்து நீ பிஜி படிச்சுக்கிட்டே வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து பார்ட் டைமில் படிக்கலாம். பார்ட் டைமில் சென்னையில் வந்து 100 இடம் கொடுத்துக்கிறோம். அதில் சென்னையில் இப்போ நீ வந்து யூபிஎஸ்சி படிக்க போகிறேன், எனக்கு பிஜி டிகிரியே வேணும், பிஜி டிகிரி தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். டிகிரியும் படிச்சுக்கிட்டு ஏன்னா கல்லூரி அனைத்தும் மத்தியானத்துலேயே முடிஞ்சு போகுது. ஈவினிங் 5 to 8 3 hour வகுப்பு எடுக்கிறோம் நாங்கள். அதாவது எங்களுடைய சென்டர், நம்முடைய கவர்மெண்ட் சென்டரில் மாலை நேரத்தில் வந்து வகுப்பு நடக்குது. அதை படிக்கணும். இப்போ ஒருவேளை யூஜி நீ படிச்சுட்டு நீ உடனே வந்தனாக்கா உன்னால் கண்டிப்பாக வந்து 2 years திரும்ப சப்ஜெக்ட் படிக்கணும். அதில் வந்து இப்போ எதுக்காக உங்களுக்கு முன்கூட்டி சொல்கிறோம்னாக்கா, நம்ம வந்து இந்த சொன்னாங்க இப்போ சார் எல்லாமே நார்த் இந்தியாவில் 8வது படிக்கும்போது அந்த யூபிஎஸ் சிலபஸாக படிச்சிடறாங்க. டிகிரி முடிக்கும்போது 21 வயசுல வெயிட் பண்ணுறாங்க, உடனே எக்ஸாம் எழுதுறாங்க, உடனே கிளியர் பண்ணுறான். 22 வயசில் அவன் ஐஏஎஸ் ஆகிறாங்க. நம்ம இப்போ தான் 3rd year படிக்கும்போது நினைக்கிறோம். இப்போ சிலபஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த சிலபஸ்லாம் வாங்கி நீங்கள் படிங்க. என்சிஆர்டி புக்கெலாம் படிச்சுட்டு பிஜி டிகிரியும் படிங்க. பிஜி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஃபுல் டைமில் ஜாயின் பண்ணலாம். ஃபுல் டைம் ஜாயின் பண்ணும்போது ஹாஸ்டல் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஃபுல் டைம் 6 மாதம் நீங்கள் அங்கேயே தங்கி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், கூட 2 டிகிரியும் இருக்குது, சப்ஜெக்ட் வெல்வர்ஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸும் பாஸ் பண்ணி உடனே மெயின்ஸுக்கும் உனக்கு வந்து பாஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக டிகிரி அதாவது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு நீங்கள் வந்து இந்த டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் நேரம் என்கிட்ட வரையினாக்கா கண்டிப்பாக 2 years ஆகும் நீங்கள் அதை படிக்கிறதுலாம். அந்த 2 years உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது படித்தாதான் நீங்கள் 3rd yearல் அப்பியர் ஆக முடியும். அப்போ நீங்கள் 2 years நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் கம்ப்ளீட் அந்த யூபிஎஸ்சியை வந்து நீங்கள் எழுத முடியும், அதாவது வந்து ரிசல்ட் வாங்கிறதுக்காக. அதனால் உங்களுடைய நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எம்ஏ படிப்பாங்க. அப்படி எம்ஏ படித்தோடனே ஒரு டிகிரி எம்பில் படிக்கலாமா, பிஹெச்டி படிக்கலாமா, அப்படியே போயிடுறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வரது கிடையாது. டிகிரி தேவை தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, நமக்கு வந்து நம்ம உள்ளே வந்து வரும்போது ஒரு பார்ட் டைம் ஒரு டைம் படிச்சுட்டு அடுத்த டைம் ஃபுல் டைம் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நல்லது. அப்போ நீ பிஜி படிச்சுக்கிட்டே நீங்கள் பார்ட் டைமில் படிக்கலாம். அப்படி பார்ட் டைமில் படி நான் இந்த காலேஜ் தான் படிக்க போகிறேன்னாக்கா ஆன்லைனில் வந்து கிளாஸ் நடத்துகிறோம். ஆல் இண்டியா கோச்சிங் சென்டர் ஏஐசிசிஎஸ்சி டிஎன்ன்ற யூடியூப் சேனலில் டெய்லி 3 hour கிளாஸ் போடுறோம். அதெல்லாமே வந்து ஒவ்வொரு இந்த நோக்கம்னு ஒரு ஆப்பில் வந்து வீடியோஸ்லாம் போடுறோம். அதை பற்றி மதியம் வந்து மேடம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டிலே இருந்தே படிக்கலாம். அப்படின்னாக்கா சென்னை வந்து படிச்சுக்கிட்டே நீ வந்து மதியான நேரத்தில் வந்து பார்ட் டைமில் படிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் நேரம் ஃபுல் டைமும் படிக்கலாம். எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. அவருடைய குடும்ப சூழல் உங்களுடைய நேரத்தை பொறுத்து தான் அதை நீங்கள் பண்ணலாம். வெரி குட். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.